ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு மெட்ராஸ் ஸ்பெஷல் சைதாப்பேட்டை வடகறி தாங்க செய்ய போறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சைதாப்பேட்டை வடகறி கூட செட் தோசை எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ ஒரு சூப்பரான சைதாப்பேட்டை வடகறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடகறி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 மிளகாய், நெக்ஸ்ட் வாசத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இதுல போட்டுட்டு கொரப்பா அரைச்சிக்கலாங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ கடலைப்பருப்பு நல்லா கொரப்பா அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை சின்ன சின்ன பக்கடா மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த கடலைப்பருப்பை பக்கடா மாதிரி சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நீங்க தனித்தனியாவும் போட்டுக்கலாம், நல்லா கொஞ்சமா கையில எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிள்ளி கூட போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு செட் அளவுக்கு இந்த மாதிரி பக்கடா போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நான் எல்லா பக்கடாவையும் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பக்கடா ரொம்பவும் மொறுமொறுன்னு இருக்கக்கூடாதுங்க. இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவியில் அப்சர்வ் ஆகாது. இப்போ இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடு வந்ததுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஸ்டார், பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில பொரிய விட்டுலாங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட் 1 கொத்த அளவுக்கு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருந்த இந்த பக்கடா எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பக்கடெல்லாம் நல்லா மசிஞ்சு கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃபைனலா கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அருமையான சைதாப்பேட்டை வடகறி செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு நல்ல கமகமான வாசமான சைதாப்பேட்டை வடகறி செம்மையா ரெடி பண்ணியிருக்கோங்க. இது பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த சைதாப்பேட்டை வடகறிக்கு செட் தோசை இல்லைன்னா தோசை சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு செட் தோசை தாங்க செஞ்சிருந்தேன். அது கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.